Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட மஹிந்திரா தார் இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு 4x4 வேரியன்ட். மஹிந்திரா தாரோட எர்த் எடிஷன் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி டீடைலா பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கலனா நான் அது காட்டுறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரிவ்யூ எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துலாம். சின்னதா ஒரு வாக் அரவுண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்டென்சிவான ஒரு டிரைவ் ரிவ்யூ இப்போ நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க எஸ்கேஎஸ் மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த ரெட்ரோ ஃபினிஷை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹுக்கை வந்து நம்ம கழட்டி தான் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி தார் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, எர்த் எடிஷனோட ரிவ்யூவில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின். இது நமக்கு மேக்ஸிமம் 130 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. இது ஆக்சுவலாக மஹிந்திரா XUV 700 அண்ட் ஸ்கார்பியோ N இதில் இருக்க சேம் இன்ஜின் தான். லோயர் ஸ்டேட் ஆஃப் டியூனில் இருக்கும். இதுவே நம்ம பெட்ரோல் பண்ணோம்னா 150 bhp ஆஃப் பவர் வரும். ஸோ இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலில் ஆனால் பேனட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஹுக்கை வந்து மூடி தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பர்பஸும் இருக்குது. நம்ம ஆஃப் ரோட்லாம் போகிறப்போ காட்டுக்குள்ளே விட்டு ஓட்டுறப்போ இந்த மாதிரி பேனை தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா பயங்கர அக்ரெசிவான ஒரு லுக் கொடுக்குது. கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. நமக்கு இந்த இடத்துல LED DRL வந்துருது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா இதுக்குள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. LED DRL நமக்கு மேலே வந்துடும். கீழே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லேம்ப்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பம்பர் வந்து பயங்கர பெருசாக கொடுத்துருக்காங்க. 226 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ங்கிறதுனால கண்டிப்பாக அது தேவை தான். அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஜீப்பில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு க்ளூப் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு சில ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஜீப் ரூபிகான் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாடி கிளாடிங் பார்த்தோம்னா நமக்கு காரை சுற்றியும் ரன் ஆகுது. சைடில் பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு மேட்சோவான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா 255/65 or 18 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீல் தான், கன் மெட்டல் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபெண்டர்ஸில் தார் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு தார் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் வந்துருது ஓவர் எய்ம்ஸ்லையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலலாம் தார்னு கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஹார்ட் டாப் சாஃப்ட் டாப் ரெண்டுலையுமே வரும். அண்ட் சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு SUV தான். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 226 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரெஸ் அண்ட் இன்க்ரெஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம்னா எனக்கு 4x4 அப்படிங்கிற ஒரு பேட்சிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீ பார்த்தோம்னா நமக்கு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டிபிக்கல் மஹிந்திராவில் பார்க்குற கீ தான். ஸோ நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம் ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளிப் கீ தான் வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் டோர்ஸுமே ஒரு ப்ராப்பரான தட்டோட க்ளோஸ் ஆகுது. ரியரில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீல் வந்து டெயில் கேட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. LED டெயில் லேம்ப்ஸ் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வரும். ஸோ அது உள்ளே வந்து எம்பர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. தார் அப்படிங்கிற பேட்சிங் வந்துருது. கீழே பார்த்தோம்னா ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தாரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகும், கிளாஸ் ஏரியா வந்து தனியாக ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நமக்கு டிஃபாகர் மட்டும் கொடுத்துறாங்க, வைப்பர் வராது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இது வந்து 4 சீட்டர் தான் ஆப்வியஸ்லி. அதனால் பூட் ஸ்பேஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணவங்களுக்கு 2 வீல் டிரைவே ஓகேவாக இருக்கும். இது வந்து ஆஃப் ரோட் போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் தான். அதுவுமே நமக்கு இந்த டெயில்கேட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ ஃபினிஷ்லாம் அந்த காரில் நிறையவே இருக்குது. அண்ட் ஈஸ்டர் எக்கும் அந்த காரில் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்லேயும் அது இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் இந்த பிளாக் கலர் வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது வைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் அண்ட் ஒரு ஜீப் வந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே ஒரு கேக்டஸுமே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. நமக்கு இந்த இடத்துல இந்த தாரோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மேட் இன் இந்தியா வித் ப்ரைட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி நமக்கு பிளாக் கலரில் தான் இன்டீரியர் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். சீட்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பிளாக் கலர் தான் இதில் வந்து ப்ளே பண்ணும். இது நமக்கு டீசல் 4x4 அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த 4 வீல் டிரைவ் செலக்டான இதுவும் வந்துடும், டிஃபரன்ஷியல் லாக்ஸும் வந்துடும். அண்ட் டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம இந்த மாதிரி சீட்டை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டோம்னா இங்கே வந்துட்டோம்னா நமக்கு இன்க்ரெஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஹைட்டான கார் அப்படிங்கிறதுனால மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த சைடு உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ சீட்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்குது. இது நான் வந்து தார் எர்த் எடிஷன் ஒரு வீலையும் சொல்லியிருப்பேன். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க, ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் இந்த வீல் ஆர்ச்சஸுமே கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிறதுனால இது வரைக்கும் வருது பாருங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் காலை வந்து சென்டராக தள்ளி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. மிச்சப்படி ஓகே தான், 4 பேர் உட்காரலாம். அண்ட் பின்னாடி வந்து ஹைட் கம்மியாக இருக்கவங்க உட்காரலாம், அவங்களுக்கு வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். எனக்கும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, லெக் ரூம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஃபுட் ரூம் வந்து
அந்த ஃபுட் வந்து சென்டராக வர்றதுனால எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் சீட் அடியில் ஃபுட்டை டக் பண்ண முடியல, ஒரு காலம் மட்டும் தான் டக் பண்ண முடியுது. அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா நல்லா அடிக்வேட்டாகவே இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", எனக்குலாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. விண்டோ ஏரியாலாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த தார் 4x4 ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த மஹிந்திரா தாரை டிரைவ் எடுக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 4x4 வேரியன்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வீல் டிரைவ் ஹையில் எடுப்போம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு 2 வீல் டிரைவ் ஹை என்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரியர் வீல் டிரைவில் மட்டும்தான் டிரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரியர் வீலுக்கு மட்டும்தான் போகும். இந்த இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான் இது. நமக்கு மேக்ஸிமம் 130 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துடுது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பவர் நல்லாவே இருக்குது. ஸோ மஹிந்திராஸ் வந்து எப்போவுமே பவரில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம எக்ஸிலேட்டரை ப்ரெஸ் பண்ணால் வண்டி போகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே பவரில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ ரைட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ கொஞ்சம் பேட் ரோடு வருது, இதை நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஹார்டான சைட்டில் தான் நமக்கு சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தான் டியூன் பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்டியரிங் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் லைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம உட்காந்துருக்க அந்த ஸ்டாண்ட்ஸே வந்து பயங்கர அப்ரைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து வண்டி ஓட்டினீங்கன்னா யூ ஃபீல் லைக் த பாஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கிங் ஆஃப் த ரோடு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த பேனட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது ஓரளவுக்கு. ஸோ ஈஸியாக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நாச்சியாக இருக்குது. ஸ்விஃப்ட்ஸில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்லாட் ஆகிறதுலாம் நல்லா தான் ஸ்லாட் ஆகுது. கொஞ்சம் பவுன்சியாக தான் இருக்குது. பேட் ரோட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக விட்டிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த பவுன்சினஸ் தெரியும். ஆனால் நீங்கள் கிளச்சிலேருந்து கார் எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலே வண்டி அப்படியே சீறிட்டு போகுது. பிரேக்ஸ் பார்த்தோம்னா ஓகே தான். ஸோ ஃப்ரண்ட் வீல் மட்டும் நமக்கு டிஸ்க் வந்துடும். ஸோ 2000 RPM தாண்டிச்சுன்னா வந்து இன்ஜின் நல்ல ஒரு பவர் கொடுக்குது. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன்லேயே பார்த்தோன்னா நமக்கு அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு அந்த எர்த் எடிஷனோட ரிவ்யூவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துடுது. ஓ ட்ராக்டபிலிட்டின்னு பார்த்தோன்னா நான் இப்போ 3rd கியரில் தான் ஃபுல் பண்ணேன். இன்ஜின் அப்படியே இழுக்குது. ஸோ ஒரு டஃப்பான கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ எதை வந்து அதுக்கிட்ட தூக்கி போட்டாலும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் பவுன்சியான ஒரு ரைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பேட் ரோட் தான். ஆனால் இதுலேயே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேறு வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட் ரோடர். அது வந்து சஸ்பென்ஷன் வந்து அந்த சாஃப்ட் ரோடருக்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. வந்து நம்ம ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி நார்மலான நல்ல ரோட்ஸ் எல்லாம் வந்து ரைட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ குயிக்கான ஒரு ஓவர்டேக் பண்ணலாம்.
இந்த மாதிரி ரோட்ஸில் ஓகே, ஹைவேஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80 பக்கமாக க்ளோஸ் பண்ணிருக்கோம், 4th கியரில் தான் இருக்குது. அண்ட் ஓவரால் விசிபிலிட்டிலையுமே பெருசாக நமக்கு பிரச்சனை இல்லை, ஏப்பிலெல்லாம் தின்னாக தான் இருக்குது. ஸோ அது நமக்கு பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணல, ஆனால் ஓவர்வியூ வந்து பயங்கர சங்கியாக இருக்குது. அப்போ நம்ம ட்ராக்டபிளாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஆஸ் லோ ஆஸ் நம்ம 50 பக்கமாக வந்துட்டோம், 4th கியரில் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம், 45. ஓகே தான். கியர் போட்டேன், ஒரு 2000 RPM பக்கமாக போயிட்டுருக்கு. நமக்கு 90ல் க்ரூஸ் பண்ணிருக்கோம். ஸோ விண்ட் நாய்ஸ் மட்டும் எனக்கு மைல்டாக உள்ள ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. இன்ஜின் நாய்ஸ் ஆப்வியஸ்லி டீசல் நமக்கு லைட்டாக அது கேட்குற மாதிரி தான் இருக்கும். பட் அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மிக்சட் ஒப்பீனியன் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் வரும், அது பார்த்துக்கலாம். லைட்டாக பவுன்ஸியாக ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோம், நம்ம திரும்ப லான்ச் பண்ணலாம். ஸோ மறுபடியுமே நம்ம ஒரு ஹைவேஸ்குள்ளே வரோம். ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேபின்குள்ளே அது லைட்டாக ஃபில்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ பாடி ரோல் ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பாருங்கள், நல்லாவே ஃபீல் ஆகுது. நம்ம ஹையர் ஆர்பிஎம்ஸில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஃபீல் வந்து நமக்கு லைட்டாக உள்ளே தெரியுது. இப்போ ஒரு 100 பக்கமாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த விண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கேட்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸ்டியரிங் ஓகே, ரீசென்ட் ஆகுது, பட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம 4 wheel drive ஹை ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 wheel drive ஹை ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு 4 வீலுக்கும் பவர் வந்து ஈக்குவலண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பவர் வந்து 2 wheel driveல ட்ரைவ் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நமக்கு பவர் 4 வீலு ஸ்ப்ளிட் ஆகும், பவர் இன்க்ரீஸ்லாம் ஆகாது. ஸோ அதனால் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆஃப் ரோடில் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளச்சு பார்த்தோம்னா யூஸ்வலாக டீசல் கிளச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் நமக்கு அது தெரியுது. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு டீசல்லையும் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க, பெட்ரோல்லையும் ஆட்டோமேட்டிக் வருது. பெட்ரோல் பார்த்தோம்னா நமக்கு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். அது நமக்கு 150 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். இது நமக்கு 130 bhp தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பெட்ரோலுமே 300 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா நமக்கு ஒரு 20 Nm எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணும், 320 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். சிக்ஸ்த் கியரில் போட்டோம், ஒரு 2000 RPM பக்கமாக போயிட்டுருக்கு. க்ரூஸ் பண்ணலாம். 6th கியர் போட்டு நம்ம 2000 RPM மெயின்டைன் பண்ணாலே 190 பக்கமாக அது வந்து இன்ஜின் ரெவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் வருது, ஒரு 70 பக்கமாக போயிட்டுருக்கோம். அந்த பவுன்சியான எஃபெக்ட் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். பாருங்க, ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த பவுன்சியான எஃபெக்ட் நமக்கு தெரியுது. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு 2 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABCBD கொடுத்துறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் குளோபல் அண்ட் கேப்லேயே நமக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல சேஃபான வெஹிக்கிள் தான். மஹிந்திரா கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் பில்ட் பண்ணுவாங்க. நமக்கு 700 வந்து 5 ஸ்டார் வாங்கிருச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்கார்பியோ இன்னுமே 5 ஸ்டார் வாங்கின ஒரு வண்டி தான். அண்ட் எனக்கு பர்சனலி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் நீ வந்து இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி இருக்குது.
ஸோ அது மட்டும் எனக்கு லைட்டாக பாதரிங்காக இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அது பெருசாக ப்ராப்ளமாக இருக்காது. பட் ஹைவேஸில் நம்ம லாங் ட்ரைவ் போகிற மட்டும் நமக்கு அது லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இந்த டாப் ஆஃப் த லைன் 4x4 டீசல் மேனுவல் வேரியன்ட் நமக்கு 20.45 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஃப்ட் கார்னர் வரும். 100 பக்கமாக எடுக்கணும். ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ 100 பக்கமாக ஒரு லெஃப்ட் கார்னர் எடுத்துருக்கோம். பிரேக்ஸ் எஸ், நான் ஹார்டாக கூட பிரேக் பண்ணல, லைட்டாக மேலே வச்சா நின்றுச்சு. பவர் வேணும்னா நீங்கள் ஒரு கியர் டவுன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பவர் பற்றின அந்த பிரச்சனையும் இல்லை. பெட்ரோல் வந்து இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின், அதனால் இதை விட இன்னும் கொஞ்சம் அது ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இதில் டார்க் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் 4-wheel drive லோ பார்த்தோம்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணாலும் நம்ம 4-wheel drive லோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸில் நம்மளால் பெருசாக அதை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா தார் டீசல் மேனுவலோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.